இன்னும் மதர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இருக்குமா. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அம்மாவோட வயசு வந்து இப்ப நேற்று தான் போனேன். எங்க அம்மா வயசு வந்து 98. ஓகே. ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எங்க அம்மா வந்து குடும்பத்துல நான் தான் வந்து யங்ல ஆம்பளை பையன், நான் தான் சின்னவன். ஆனா வீல் சேர் அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு இஷ்யூ வந்ததுனால வீல் சேர்ல போயிட்டாங்க. ஆனா எப்போதும் நாங்க வந்து அவங்கள கேமரால மானிட்டர் பண்ணுவோம், என்ன செய்யறாங்க எங்க போறாங்கன்னு. வீல் சேர்ல அதிகமா வீல் சேர்ல உட்காரதை விட அதிகமா நடந்துட்டு தான் இருப்பாங்க அங்கேயும். அப்ப நாங்க போன் சொல்லுவோம், ஏமா வீல் சேர்ல உட்கார மாட்டேங்குது, படா இதுல யாரும் உட்காருவான்னு. ஆனா இந்த சின்னவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, அந்த வீல் சேர் ஒரு ஏத்திட்டு சமைக்க போயிடுவாங்க. அதுதான் தாய். அதான் எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீஸ் a very strong lady. எந்த வகையில் ஸ்ட்ராங் லேடினாக்கா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பேசிதான் போதும். நான் 1928 பிறந்தாங்க. பிறந்தாங்க. நான் ஜப்பாங்கார எல்லாத்தையும் பார்த்தவன். அதே நேரத்தில் வந்து இந்த பாரிமித்தாவே அப்படியே அவங்க பேரு தான். பாரிமித்தால போய் எங்க அம்மா பேரை கேட்டீங்கன்னாங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல எங்க அப்பாவும் வந்து ஃப்ரம் நிபோங் துபால். எங்க அப்பா பேரை கேட்டாலும் யாரும் தெரியாது சொல்ல மாட்டாங்க. ஆனா எப்படி இவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்துச்சு எனக்கு தெரியாது. கனெக்ஷன் ஆகுனுச்சு, சிங்கப்பூருக்கு வந்தாங்க. ஏன்னாக்கா எங்க அம்மா 98 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்கனாக்கா எப்போதும் சொல்லுவாங்க, நான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வயல்ல எங்க தாத்தா பெரிய வயல் வச்சிருக்காரு வரவிந்தால. ஸோ அந்த வயல்லாம் எங்க அம்மாலாம் வந்து அந்த அரிசிலாம் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. நம்மலாம் வந்து அந்த டைம்ல வந்து அரிசியில கல் இருக்கான்னு கொடுத்து எங்க அம்மா வந்து அந்த ஒரு மங்கலை போட்டு கல்லை பொறுக்கடான்னுவாங்க. ஆனா எங்க அம்மாலாம் வந்து மனுஷர் அப்படி கிளம்புறாங்க, குடிஞ்சி அப்படியே எடுப்பாங்க கல். நம்மளால கொஞ்ச நேரம் கீழே குடிஞ்சு மேலே அழிச்சா ஒரு மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அல்லாம இடுப்பு வலிக்குதுன்னு. அதனால தான் எங்க அம்மா 98 வயசு வரைக்கும் இன்னும் ஹெல்த்தியா இருக்கிறாங்க. நான் வெரி பிலீவ். நேற்று போயிருந்தோம், இப்போ சொன்னேம்மா நீ 98 ஆயிட்டு தருமாமா. கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க, அப்போ கொஞ்சம் எங்க அம்மா கொஞ்சம் மறந்துடுவாங்க. 98 இயர்ஸ் ஆகுதுல. ஆனா சொல்லுவாங்க நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னுவாங்க. ஆனா கர்த்தர் சித்தம் நிச்சயமா அவங்க 100 வயசு இருப்பாங்க. நான் 100 இயர்ஸ் பர்த்டே நிச்சயம் அம்மா கொண்டாடுவேன். நான் மதர்ஸ் டே இன்னும் 2 இயர்ஸ்ல அவர் செலிப்ரேட் மதர்ஸ் டே. அந்த மாதிரி பிள்ளைகளை சில்ட்ரன்ஸ் இங்க இருக்கிறீங்க, உங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் மாதிரி. உங்க அம்மா எது சொன்னாலும் கேளுங்க. ஆமா இந்த லேடி எப்போதும் அப்படிதான் நான் வீட்டுக்கு வந்தா கத்திக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லிருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி சொல்லாதீங்க. மதர்ஸ் உண்மையிலேயே ஸ்பெஷல். அவங்க வந்து ஆக்சுவலி வந்து மதர்ஸ் வந்து ஒரு ஃபுல் நேம்ல கூப்பிட்டாங்கனாக்கா, லைக் என்ன சொல்லுவாங்க, ரெமியல், உன் பேரு ஃபுல் பேர் ரெமியல் தானே? அப்பா பேர்லாம் நான் கேட்கல, ரெமியல் தானே? ரெமியல் என்னது? ரெமியல் ஜீவாவா? ஏவா? இப்ப நீ வீட்டுக்கு வர உங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? நீ எப்போதும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரெமியல் தான் கூப்பிட்டாங்க. ரெமியல் அப்படி கூப்பிட்டா என்னாச்சு? என்னமோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு எப்போ உங்க தாய் உங்களை ஃபுல் பேர்ல கூப்பிடுறாங்களோ என்ன பண்ணாங்கன்னாங்க நமக்கு மைண்ட் எல்லாம் ஓடிடும். ஆஹா நம்ம என்னமோ பண்ணது அம்மாவுக்கு தெரிஞ்சுவிட்டு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு. ஆனா அந்த ஃபுல் பேர்ல கூப்பிட்டாங்கன்னாங்க நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க. அந்த நேரத்தில் அவங்க எது சொன்னாலும் அவங்க தான் என்னது, அவங்க தான் ரைட். நீங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தாய் வந்து இஸ் ஆல்வேஸ் ரைட். ஆனா தாய்மை அடையிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு மதர்ஹுட் சொல்லும் போது அவங்க எத்தனையோ கண்ணீர்களை கடந்து போயிருக்காங்க, நம்ம பார்க்காதது. எத்தனையோ வாட்டி அவங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. எத்தனையோ உங்களுக்காக பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. இட்ஸ் ஆல் ஹிடன். எவ்வளோ தியாகங்கள். அப்படிப்பட்ட தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. உண்மையா சொல்றேன், I really want to salute you all and really a very blessed Mother's Day. God bless you all. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு நாங்க வேதத்துல வந்து விசேஷமாக என்ன தலைப்பு பார்க்க போறோம் என்றால், a mother who shaped destiny. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை மாற்றி அமைத்தாள் என்று நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க வந்து வேதத்துல பாத்தீங்கன்னாக்கா இத குறித்து ஒரே ஒரு நபர், அநேக நபரை பத்தி பேசப்பட்டிருக்காங்க. தாய்மார்களை பத்தி, மரியாள், ரிபேக்கா, லூயிஸ், அந்த ஃபாதர், அந்த அவங்களோட மதர் லா பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி. ஆனா நான் குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் லேடியை ஒண்ணு நான் எடுத்திருக்கிறேன். ஏன் இந்த லேடியை நான் எடுத்திருக்கேன்னாக்கா, இந்த லேடி வந்து ஷீ இஸ் ரியலி ரொம்ப டேரிங் ஆனவங்க. மற்றவங்களை விட இவங்க ரொம்ப டேரிங். எந்த வகையில டேரிங் சொல்ல போனாக்கா, தன்னோட பிள்ளையே வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இன்றைக்கு நம்ம சில கட்டத்துல வந்து நம்ம வந்து தாய்மார்கள் பிள்ளைங்க வந்து பிறந்த பிறகு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு சொல்லுவோம்.
1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் செய்வாரு, அழகான ஒரு ஆண் பிள்ளையோ இல்ல ஒரு பெண் பிள்ளையோ கொடுத்துருவாரு. கொடுத்த பிறகு ஆண்டவரே நன்றி நன்றி சொல்லிட்டு அப்படியே நிக்க வச்சுட்டு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும், பிள்ளை கிடைச்சவருக்கு பிள்ளையே தூக்கிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் மதர், அந்த மதரான அப்புறம் கேட்பாங்க, சிஸ்டர் இன்னைக்கு பிரேயர் இருக்கு வரீங்களா? ஐயோ பிள்ளைக்கு நான் முடியாது, பிள்ளை இப்பதான் பாத்துக்கணும்னுவாங்க. அந்த பிள்ளை 3 வருஷம் கழிச்சு 1 வருஷம் ஆன பிறகு சிஸ்டர் சர்ச்சுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, ஒரு ஜெபம் இருக்குனாக்கா, ஐயோ பிள்ளை வந்தா தூங்கிரும். கொடுத்தது யார்? கொடுத்தது யார்? ஆண்டவர். கொடுத்தவர் பிள்ளைய பாத்துக்க மாட்டாரா? நான் இங்க இருக்கிறவங்க சொல்ல, இங்க இருக்கலாம் வேற லெவல்லாம், நான் வந்து வெளியில உள்ளவங்க சொல்றேன். சோ பிள்ளைங்க பிள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யணும்னாங்க, ஆண்டவர்கிட்ட முன்பாக கூட பிள்ளைய ஒப்பு கொடுக்கணும், கூட்டிக்கிட்டு வரணும். அப்பதான் ஆண்டவர் சிறந்த வகையில காரியங்களை செய்வாரு. இன்றைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. ஆனா அந்த டைம்ல வந்து என் மனைவி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆண்டவருக்குள்ள. நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. நான் இதை சொல்ல வைக்கப்படல, உண்மையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை. என் ஒய்ஃப் தான் ரொம்ப ஸ்ட்ராங். நான் சண்டே வந்தாங்க, சாட்டர்டே நைட்டே என் ஒய்ஃப் சிக்னல் கொடுத்துருவேன், எனக்கு நாளைக்கு வேலை இருக்குன்றேன். ஆனா நாளைக்கு எனக்கு சண்டே நார்மலி எனக்கு வேலை இருக்காது. ஆனா நானே போன் அடிச்சு எவன் வேலை செய்யறேன்னா அவட சொல்லிடுவான், நீங்க ஆஃப் போங்கடா, நாளைக்கு நான் வந்து வேலை செய்யறேன். ஏன்னா எனக்கு சர்ச்சுக்கு போனாங்க, பிள்ளைய தூக்கிட்டு போன ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க விடாம தூக்கிட்டு போயிருவாங்க. ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஒரு பையனை கையில பிடிச்சிக்கிட்டு, பையனை தூக்கிட்டு பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு போயிருவாங்க. எப்படிலாம் இவங்க போறாங்க? ஓவனாய்ப்பரை எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாங்க ஓவனாய்ப்பரை 2 பிள்ளையும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா என்கிட்ட போன் அடிச்சு சொல்லுவாங்க, வந்து பேட்ச் பண்ணப்போ நீங்க வரணும்னுவாங்க. அதுதான் தூங்க முடியாது, காலைல 4 மணி 5 மணிக்கு போகணும். ஆனா அவங்களோட ஜெபம், அதுவும் ஒரு தாய் தான். அவங்களோட ஜெபம் தான் இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன். சோ ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு ஜெபம் இருக்கும். அந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா, நான் இன்றைக்கு எடுத்த தலைப்பு வந்து, எப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளையோட எதிர்காலத்தை இலக்கை மாற்றி அமைத்தாள் என்று சொல்ல போது அன்னாளை குறித்து நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு அன்னாளை தெரியும்? அன்னாள் வந்து அவ பிள்ளைய வந்து எப்படி அவர் வந்து உருவாக்குனானாக்கா, இவ வந்து ஒரு எப்படி சொல்றாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அவரோட பிள்ளையோட வாழ்க்கையில. ஓகே, இதுல பாத்தீங்கன்னாக்கா, ஓகே நம்ம என்ன செய்வோம்னாக்கா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பார்ப்போமாக. கிடைத்து வாசிங்க. 1 சாமுவேல் அந்த வசனம் அங்க இருக்கே, படிப்போமாக. 1 சாமுவேல் 1 வசனம் 10-11. இல்லையா? ஓகே, அந்த அதிகாரத்தை படிப்போமா? கிடைத்தவர்கள் வந்து ஆமென். இதுல காரியம் ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா, அவ யாரை குறித்து ஜெபம் பண்ணா தெரியுமா? யாரை குறிப்பாக அவ கேட்டான்? எந்த பிள்ளைய அவ கேட்டாள்? ஒரு ஆண் பிள்ளைய அவர் கேட்டான். I tell you, mother's prayer is very very powerful. அவ ஏதாவது ஒரு பிள்ளை குடும்ப ஆண்டவரே அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை. ஆண்டவர் அந்த தாயோட ஜெபத்துக்கு பதிலளித்து ஒரு ஆண் பிள்ளையை அவர் கொடுத்தார். இன்றைக்கு அந்த அடிப்படையில இதே வசனத்துல நம்ம வந்து 3 காரியங்கள் நாங்க பார்க்க போறோம். ஓகேயா? சற்று முன்பாக கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்ம ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Father, we want to thank you for this wonderful day, and we come before you with our grateful heart, Lord. ஆண்டவரே, உங்களுக்கு இந்த நாள்ல கூட நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நாங்க வருகிறோம். எங்க நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு தாயாரும் நீ ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, அவர்களுடைய தியாகத்துக்காகவும் அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாயில் பொறுப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க நீர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற யாவருமே பெருமையாக செல்லாதபடிக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உம் ராஜ்யத்துக்கென்று புறப்பட்டு செல்ல நீர் ஆசீர்வதியமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We surrender this time into your hands. இந்த நேரத்தை உன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது அன்னாள் மன உருகி கசங்கி போய் ஆண்டு முன்பாக நொறுங்குண்டு போய் ஒரு ஜெபத்தை கேட்டாள். அந்த ஜெபம் என்னவென்றால், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாள். இன்றைக்கு அநேக குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா, தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப குறித்து பிள்ளைங்களை குறித்து ரொம்ப கஷ்டப்படுறது என்னன்னாக்கா, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க போற ஸ்ட்ரகிள், அவங்க போற ஸ்ட்ரெஸ். நான் சொல்றேன், இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னாக்கா, யூ ஆல்ரெடி ஃபெயில். ஏன்னாக்கா இப்ப நீங்க பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம பயப்படுறோம். ஆனா அந்த பிள்ளைங்க அதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னா அதுங்களே முன்னாடியே கத்துக்கிட்டுங்க ஸ்கூல்ல. ஆனஸ்ட்லி, இப்போ ஒரு 10 வயசு பையன் கிட்ட போய் நீங்க ஃபியூச்சரை பத்தி பேசுனீங்கன்னாங்க, அவன் இனி அவன் வளர போற ஃபியூச்சரை பத்தி உங்ககிட்ட அவன் சொல்லுவான். இப்ப பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க அழுதுச்சுன்னா உடனே பேரண்ட்ஸ் என்ன கொடுத்துட்றாங்க கையில, சொல்லுங்க, ஹெட்போனை கொடுத்துட்றாங்க. அந்த டைம்ல ஹெட்போன் கொடுக்க போத பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்க போது அந்த ஹெட்போன்ல யூடியூப்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுனா கத்துங்க, அழுவுங்க. ஏன்னா அது அதுங்க பார்த்த ப்ரோக்ராமே டிஸ்டர்ப் ஆயிட்டு வேற அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கு அந்த ஸ்கிப் அனுப்ப தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த போன் கொடுத்து பாருங்களேன், அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுறாங்க, அதுங்க ஸ்கிப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு அதுங்களோட ஃபியூச்சர் முன்னேற்றம் நம்ம தான் பேக் டேட்டடா இருக்கும், அதுங்க அப்டேட்டடா இருக்காங்க. சோ பிள்ளைங்களை குறிச்சு இப்போ உள்ள பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அவங்க எல்லாவற்றையும் அவங்க கற்றுக்கொண்டார்கள். ஸ்கூல்ல கூட நீங்க போய் பாப்பீங்க, அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல பள்ளத்தை அனுப்பிவிட்டீங்க, ஸ்கூல் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. ஒரு 10 வயசு பையன் ஸ்கூல் முடிஞ்சு போக போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வரான், ஓகே ப்ரோ பாப்போம், ஓகே மச்சி பாப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் விட்டது. நீங்க உங்க பிள்ளைங்களை குறிச்சு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணவே வேண்டாம். பட் ஐ கேன் டெல் யூ ஒன்லி ஒன் திங், பேரண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளையோட பேரு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. You want your child's future to be better, to go with Christ, to rise up with Christ and to work for Christ? Pray. ஒவ்வொரு நாளும் பிள்ளையோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி அவங்க சக்சஸ் ஆகணும் மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே, இந்த என் மகன் என் பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய வாத்தியாரா வரணும், ஒரு பெரிய டீச்சர் ஆகணும், அந்த மாதிரி ப்ரே பண்ணாதீங்க. அவர்களுடைய கேரக்டர்ஸ் மாறணும், அவர்களுடைய விசுவாசம் ஆண்டுக்கு முன்பாக அதிகரிக்கப்படணும். That is very very important. Not for success. எல்லாருமே சக்சஸ்க்காக தான் ப்ரே பண்ணணும்னு நான் அவசியம் இல்லையே. இப்ப எல்லா பிள்ளைங்களும் வாழ்க்கையில சக்சஸா வரும்னு நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. ஆனா ஆண்டுக்குள்ள இருக்கும் போது இந்த சத்தியத்தின் வார்த்தையை பிள்ளைகள் நீங்க போதிக்கும் போது உங்க பிள்ளைங்க சக்சஸ் மட்டும் இல்ல, கேரக்டர்லயும் விசுவாசத்திலையும் அதிகமாக அவர்கள் எழும்பி வருவார்கள். நம்ம அதை கற்றுக் கொடுக்க தவறி விட்டோம் என்றால் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஸ்கூல்ல மற்ற காரியங்கள் மூலமாக அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டுவார்கள். அப்ப உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்ப சும்மா ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு ஜெபம் பண்ணாதீங்க. You have to keep praying until you see the results. அதுங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர்ற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். அதே நேரத்துல அந்த மாற்றங்கள் வந்த பிறகு, நீங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றங்கள் வந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இன்னும் அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Keep praying every time. நீங்க அதை தவறிட்டீங்கன்னாக்கா அந்த பிள்ளைங்க எங்க தெரியுமா அந்த போதிவுக்கு போவாங்க. இப்ப நிறைய ChatGPT, A1, டோலா, இந்த மாதிரி நிறைய நீங்க கற்றுக் கொடுக்கலையா, இவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எனிதிங் அவங்க தான் போவாங்க. இப்ப ஸ்கூல் ஹோம்வொர்க் எல்லாம் தெரியலையா, உடனே ChatGPT தான். இன்ஜினியருக்கு நீங்க ChatGPTல ஒரே இன்ஜினியரிங் ஆகிறதுக்கு 3 வருஷம் படிக்கணும். ஆனா ChatGPTக்கு போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு எல்லாமே கத்துக் கொடுத்துரும். அது எல்லாமே நீ கத்துக் கொடுத்துட்டு போய் பரீட்சையில போய் உட்காந்துட்டு வேலைக்கு போங்களேன், இன்ஜினியர் பக்கத்துல தான் உட்கார வைப்பான். உங்களுக்கு இன்ஜினியர் வேலை கொடுக்க மாட்டான்.
நாங்களே 3 வருஷம் கழிச்சு படிக்கிறோம், நீ சேட் ஜிபிடி படிச்சுட்டு வந்து உனக்கு இன்ஜினியர் வேலை வேணுமா, இன்ஜினியர் பக்கத்துல உட்காருன்னு தான் சொல்லுவோம். ஸோ சேட் ஜிபிடிலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. ஆனா பிள்ளைங்களுக்கு நீங்க ஒத்தாசையா இல்லாதபடிக்கு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க சேட் ஜிபிடிக்கு தான் போவாங்க, அங்கதான் போய் ஆலோசனை கேட்பாங்க. அப்ப அவங்க கேரக்டர்ஸ்லயும் வாழ முடியாது, விசுவாசத்திலையும் வாழ முடியாது. ஸோ தாய்மார்கள் must be very careful when you train your children. சக்சஸ் மட்டும் ப்ரே பண்ணாதீங்க, எல்லா வகையிலும் அவர்கள் எழும்பி வர நம்ம ஜெபிக்கணும். நான் வந்து சிறு வயசா இருக்க போதே எங்க அம்மா வந்து எப்போது சொல்லுவாங்க, படிடா படிடா படிடான்னுவாங்க. படிக்கிறேன். எங்க வீட்டுல வந்து 9 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்களா அதான் கடைசி. 9 பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம் எங்க அம்மா வந்து எல்லாரையும் வளர்த்து கொண்டு வர்றதுக்கு. எங்க அப்பா ஒரு ஆள் தான் வேலை செய்வாரு. ஆனா அந்த டைம்ல என்ன ரொம்ப ஈஸியா இருந்ததுனாங்க, பிரைமரி 2க்கு போக போத அந்த பிரைமரி 1 புக்கு வந்து ஸ்டில் கேன் பி யூஸ். ஸோ அப்படித்தான் நம்ம போயிட்டே வருவோம். ஸோ எங்க அக்கா வந்து பிரைமரி 3 போனுச்சுனாங்க, இன்னொரு அக்கா அந்த புக்கை வந்து பிரைமரி 2 கொடுத்துருவாங்க, பிரைமரி 2 பிரைமரி 1 அனுப்புவாங்க. இப்படியே சைக்கிள்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படிச்சு வந்ததுனால நான் வந்து செட் ஆகல என் குடும்பத்துல. என் குடும்பத்திலே வந்து எல்லாரும் வந்து எங்க மூத்தாக்கா டீச்சர், எல்லாம் டீச்சர் 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 தான். நான் இப்படித்தான் வந்து எங்க அப்பா சொன்னாரு, படிடா படிடா படிடா. எந்த நேரத்தை சொன்னாரோ படிப்பே ஏறாது. என் லைஃப் ஸ்டைல் வந்து வாஸ் டிஃப்ரெண்ட் சின்ன வயசுல. ஆனா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னை எப்படியாவது கொண்டு வரணும்னு. ஷார்ட்டா சொல்ல போனாக்கா இப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, வாழ்ந்தா சின்னவும் போல வாழணும்னு சொல்லுவாங்களா. ஏன்னா எங்க அம்மா என்னைய வந்து அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது என் ஒய்ஃப் வந்த பிறகு. என் ஒய்ஃப் நான் எப்போதும் சொல்லுவேன், என் ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து ஒய்ஃப் மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒரு தாயாகவும் இருந்திருக்கிறாங்க. என்னை ஒரு வகையில வந்து என்னை வந்து ஒரு தாய் போல இருந்து என்னை படிக்க வச்சது அவங்க தான். அவங்க படிக்க அவங்க வேலைக்கு போய் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து தான் நான் இன்ஜினியரிங் கோர்சிங் எல்லாம் முடிச்சு லெக்சரர் ஆகி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்லுவேன் எப்போதுமே, ஒரு தாய் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னாக்கா அது சக்சஸ் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க, ஆண்டவர் வார்த்தைகளும் கடந்து சொல்லுவாங்க. எனக்கு நிறைய ஆண்டவர் வார்த்தையெல்லாம் சொல்லி வேலைப்படுத்தினதே ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்த என் மனைவி. அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் அங்க கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ் லிசன், value your mother each and every time. You will see success in your life. Amen. Okay, second point போவோமாக. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாய் தேவனுடைய வழிகளில் கற்பிப்பாள். A mother என்ன பண்றீங்க? A mother teaches God's way. எந்த தாயும் வந்து நீ எப்படியாவது போன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, நல்ல வழிகளை தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி டியூட்டரோனமி 6வது அதிகாரம் வசனம் 6-7 நம்ம பார்ப்போமாக. ஒரு தாயோட டெய்லி ரோல், அனுதினமும் நீங்க எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கேட்போமாக. படிப்போமாக. என்ன பட்டிருக்கு? இன்று எது இருக்க கடுவது? வார்த்தை. எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தைகள். ஓகே, தொடர்ந்து. அவர்களை குறித்து பேசி சொல்றீங்க. சோ பேரண்ட்ஸ் உங்க சில்ட்ரன்ஸ்க்கு எப்போதுமே விடாமுயற்சியாக ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க எத்தனை மத சொல்லும் போது எல்லாம் கை தூக்குறீங்க. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு அனுதினமும் ஆண்டவர் வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? யாருமே கை தூக்க மாட்டீங்க. குட், கற்றுக் கொடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கற்றுக் கொடுக்கல, உலகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வீட்டுல வெளியே போகும்போது, கடைக்கு போகும்போது, சூப்பர் மார்க்கெட் போகும்போது, ரோட்ல போகும்போதெல்லாம் கற்றுக் கொடுங்க. என்னோட 3 பேர பிள்ளைங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. ஒரு வாட்டி நாங்க அவங்க கூட வந்து காடியில போயிட்டே இருக்க போத சன்னில தான் வண்டி ஓடிட்டு போயிட்டு இருந்தாரு. இதே ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு போன உடனே அவர் சொல்றாரு, கேர்ள்ஸ் வாட் மஸ்ட் யூ டு? எல்லாம் கண்ணை முடிச்சு ஜெபிக்குதுங்க. எல்லாம் கண்ணை முடிச்சு ஜெபிக்குங்க. ஆண்டவரே, இந்த ஆம்புலன்ஸ்ல போறது யாரா இருந்தாலும் உயிரை காப்பாற்றுவோம்னு எங்களுக்கு ஷாக் ஆயிட்டு.
என்னடா இப்படி வைக்கிறீங்கன்னு. அப்புறம் கேட்டேன் என்ன சொன்னா, இல்ல அங்க. அப்ப சொன்னா, இல்ல மாமா, ஐ வுட் ரீட்ரெயின் தேம். எந்த ஆம்புலன்ஸ் ரோட்ல போனாலும் உடனே அவங்க ப்ரே பண்ணுவது. வாட் a பியூட்டிஃபுல். அந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கோமா? ஆனஸ்டா சொல்ல போறேன், நான் செஞ்சதே கிடையாது. என்ன சாப்பிட்டா வீட்டுல போய் ஆம்புலன்ஸ் வரப்போ நம்ம உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? சிங்கப்பூரியன்ஸ் கோ டு லெஃப்ட்வாங்க. எங்களுக்கு கத்து கொடுத்ததுல ஆம்புலன்ஸ் வந்தா கோ டு லெஃப்ட், SCDF வந்தா கோ டு லெஃப்ட். ஆனா ப்ரே பண்றது எங்களுக்கு நம்ம யாருமே அதை யோசிச்சு பார்க்கல. மனசுல அந்த வருத்தம் இருக்கும், ஐயோ யார் அடிபட்டுச்சோ என்ன ஆச்சோ ஆண்டவரே அப்படித்தான் சொல்லுவோம் தவிர ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஆனஸ்ட்லி நான் கிடையாது. ஆனா என் பேர பிள்ளைங்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டலாம். இப்ப எந்த ஆம்புலன்ஸ் பார்த்தாலும் உடனே என் மைண்ட் அங்கதான் போகுது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம சரியான போதிப்பை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். That is children's. They watch what you do every second. Parenting is not just correction. Parenting correction மட்டும் கிடையாது. ஆனா constantly spiritual ways நம்ம அவங்களுக்கு காட்டணும். நம்ம அவங்களுக்கு காட்டாவிட்டால் அவங்களுக்கு தவறான வழியில போயிருவாங்க. இன்றைக்கு உலகத்துல டீச்சர்ஸ்மார்கள், லெக்சரர்ஸ், லீடர்ஸ் யாரு என்ன பிள்ளைங்களுக்கு எது கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க சீக்கிரமா மறந்துருங்க. அது ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஆனா பெற்றோர்கள் வீட்டுல என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ they remember that. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பிள்ளைங்க. சோ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் என்றால், உங்களுடைய விசுவாசம் நீங்க ஆண்டவர் முன்பாக வைக்கிறது பிள்ளைகள் பார்க்க வேண்டும். So once the children அதுங்க பார்க்க போதே they know what அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, what the parents teach, I walk in that way. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பேரண்டிங் நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான வழியை கற்றுக் கொடுக்கணும்னாக்கா இந்த உலகம் கற்றுக் கொடுக்கும். இந்த உலகம் ஏற்கனவே ரொம்ப காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு ChatGPT மூலமாக அநேக காரியங்கள் மூலமாக. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? டக் ஷாப்புக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் ரிசர்ச் டைமுக்கா? எங்க டைம்ல எங்க அம்மா எனக்கு 10 வருஷம் தான் கொடுப்பாங்க. இப்ப எத்தனை பேர் கொடுக்குறீங்க? எவ்வளவு கொடுக்குறீங்க? யாராவது ஒரு மாதம் சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க ஸ்கூல் டக் ஷாப்ல சாப்பிடுறதுக்கு? $5, 5 ringgit. யாராவது 5 ringgit மேல கொடுக்குறீங்களா? 5 ringgit போதுமா? உங்க சன் தான் தலையாட்டுறாரு 10ல வேகமா ஆட்டுறாரு தலைய. $5 10ல. நான் சொல்றேன், இப்ப பிள்ளைங்க இந்த ஜெனரேஷன் எப்படி தெரியுமா போகுது? நீங்க $5 கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், $2 கொடுத்தாலும் ஓகே தான், நீ கொடுக்காட்டியும் ஓகே தான். ஏன் நான் சொல்றேன், நான் MRTல போயிட்டு இருக்க போற ஒரு பையன் ஸ்கூல் பையன் பேக்கை வச்சுக்கிட்டு சும்மா இடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஏன் இடிக்கிறானாங்க, அவன் அவ்வளவு சீரியஸா அந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா பேக்கு பின்னால வச்சுக்கிட்டு 2-3 வாட்டி இடிக்க போதே நான் சொன்னேன், தம்பி உன் பேக்கு மேல இடிக்குதியா, பேக் கீழே, சாரி அங்கிள் பேக் கீழே வச்சுட்டு திரும்பி பார்த்து கூட அவன் பார்க்க பேசல. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா அப்படி கேம் சீரியஸா சொல்றேன்? அங்கிள் இன்னும் ஒரு லெவல் தான் அங்கிள், இந்த ஒரு லெவல் நான் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கீங்க எனக்கு 20 ரூபாய் வந்துடும். ஆன்லைன் கேம் விளையாடுறான். சோ நீ உங்க பிள்ளைங்க 5 ரூபாய் கொடுக்குறீங்களா? கொடுத்தாலும் ஓகே, கொடுக்காட்டியும் ஓகே. இப்ப நீங்க ஒழுங்கா கற்றுக் கொடுக்காவிட்டால் இந்த உலகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். The world will teach them what to do. அதனால்தான் ஆண்டவர் வார்த்தை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். You have to teach them every now and then what is going on. நீங்க கற்றுக் கொடுக்காவிட்டால் உலகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். I was so shocked to அந்த பையன் இந்த பதில் எனக்கு சொல்லுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையை சொன்னேன், ஆண்டவரே இப்படியும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அது so parenting is not just correction. எது பிள்ளைங்க தப்பு பண்ணா உடனே ஏசாதீங்க, உடனே அடிக்காதீங்க. நீ உட்பட மாட்டேன், நீ தருங்க மாட்டேன், நீ இப்படித்தான் கடப்ப, நீ எவ்வளவு சொல்ற, எனக்கு கஷ்டமா இருக்கு, உன்னை வளர்த்ததுக்கு நான் வேற ஏதாவது வளர்த்துருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சோம் பிள்ளைங்க அவங்க செல்ஃப் கண்டாமினேஷன் போயிட்டாங்கனாக்கா then they will listen to what the world says, not the word says. அப்ப அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்க they really watch what the parents do and what you do they follow. நீங்க என்ன செய்றீங்க அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீ எப்படி ரியாக்ட் பண்றீங்க, மற்றவங்க மத்தியில எப்படி ரியாக்ட் பண்றீங்க அதையும் பார்ப்பாங்க. சில பிள்ளைங்க சில தாய்மார்கள் பேசிட்டு இருக்க போது பிள்ளைங்க மம்மி கூப்பிட்டு வாட்லாம் அப்படின்னு கத்துவாங்க. ஆனா வேற பிள்ளை அதை கேட்டு கூப்பிட்டுச்சுனாங்க ஆண்டி கூப்பிட்டாங்க என்னம்மா அப்படின்னு. அப்ப அவன் பார்ப்பான், நான் இனி என் அம்மா நான் உன்னை கூப்பிடுறேன், என்ன மேல எரிஞ்சு விழுவுறீங்க,
வேற பிள்ளை கேக்குது சாயாங்கோட பாக்குறீங்க. அப்ப அங்க என்ன தெரியுமா வந்துரும்? ஒரு வெறுப்பு வந்துரும். மதர்னா எனக்கு வேண்டாம். மதர்னா எப்போதுமே எரிஞ்செலிஞ்சு விடுறாங்க. ஆனா மத்தவங்க மேல இதெல்லாம் what you do, what you react, what you do, the children are looking. So we have to be very careful. நீங்க என்ன யாருக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? prioritize to whom? யாருக்கு prioritize பண்றீங்க? பிள்ளைங்க பாக்குங்க, நான் உன்கிட்ட பேசுறேன், அம்மா அம்மா கூப்பிடுறேன், இரியா கொஞ்சம் இரியா, இந்த டிக்டாக்க முடிச்சிடுறேன். டிக்டாக்ல பாப்பாங்க சில மதர்ஸ். என்ன பண்ணி கேட்டு இரியா இரியா டிக்டாக்ல பாரியா பாரியா, நல்லா இருக்கிறான் அவனுக்கு கத்து கொடுத்துருவாங்க டிக்டாக். அப்ப அந்த பையன் ஏன் சாப்பிட்டியா, இருமா டிக்டாக் பார்த்துட்டு இருக்கேன். கத்து கொடுத்தது யாரு? இதுதான் வேர்ல்ட். நம்ம வந்து முன்னுக்கு முதுவா போயிட்டு இருக்கோம். வேர்ல்ட் வேகமா போயிட்டு இருக்கு. அதனால தான் நீங்க வெளிப்படுத்த 12:12 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. ஐயோ, யாருக்கு கொஞ்ச காலமா? பிசாசானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடினால் நமக்கு ஆபத்து வரும் கேட்டேன். வெளிப்படுத்தல் 12:12 பாருங்க, அதில் போட்டிருக்கோம். யாருக்கு ஆபத்து வரும்? நமக்கு ஆபத்து வரும். ஏன்னா பிசாசானுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்கள் யாரு? நீங்களும் நானும், நம்ம பிள்ளைங்க, நம்மளோட சன்னதிகள். நமக்கு வயசு என்ன, ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு இந்த மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறோம். 20 வயசு சின்ன பிள்ளைங்க எல்லாங்க. எத்தனை அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? 2000 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டான். அப்ப அவன் பிரெயின் எப்படி இருக்கும்? So you all have to think. யாருக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறீங்க? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிள்ளைங்களா? பிள்ளைங்க கூப்பிட்டுச்சுன்னா தயவு செய்து கேளுங்க. நான் எத்தனை பேருக்கு எம்ஆர்டில போகும்போது சிங்கப்பூர்ல நான் பார்ப்பேன், கூப்பிடுவாங்க, பிள்ளைங்க கூப்பிடுங்க மம்மி மம்மி ஷரா அப்படின்னுவாங்க. எனக்கே பாவமா இருக்கும். அப்ப அவன் வேற யார்ட்டும் அவன் போவாங்க. So parents, very simple way நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னன்னாக்கா, pray together before your children sleep. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க தூங்கின பிறகு உங்க பிள்ளைக்காக போய் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? நான் கை தூக்க சொல்ல மாட்டேன், சொல்றேன். என் 2 பிள்ளைங்களையும் அந்த டைம்ல அந்த பிள்ளைங்களா இருக்க போதே என் ஒய்ஃப் மறக்காம போய் கழிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதுல நீங்க பலன், அதுக்கு தகுந்த பலனை நீங்க பாப்பீங்க. We saw the real, என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, we really saw God's favor on our children when we pray for them. ஒவ்வொரு ராத்திரியும் உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி தூங்க போகுது கதைகளை சொல்லுங்க. ஆண்டவர் வேதத்துல வந்து நிறைய உவமைகள் ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறாரு, எடுத்து சொல்லுங்க. ஆனா தயவு செய்து உட்கார வச்சு அதுங்க பிரசங்கம் பண்ணாதீங்க, ஓடிடுவாங்க. நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, நீங்க வரதுக்கு முன்னாடி கொரட்டை விட்டுருவாங்க. கதைங்க, சின்ன சின்ன கதைங்க சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, இப்படி பண்ணாரு, எவ்வளவு படிச்சிருக்கோம் வேதத்துல. அந்த மாதிரி காரியம்லாம் சொல்லணும். குறிப்பா மன்னிப்புனா என்னன்னு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மன்னிப்பு, பேஷன்ஸ், லவ் ஒன் another, இதெல்லாம் பிள்ளை கற்றுக் கொடுக்க போத பிள்ளைங்க வளர்ந்து வர போத பெற்றோர்களை மட்டும் பார்க்காதுங்க. பெற்றோர்கள் ஏன் இவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, ஏன் எதிரான சொல்ல போத, ஓ பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்னன்னாக்கா காட்ஸ் வேர்ட். அதை கேப்சர் பண்ணிக்குவாங்க. நமக்கு அதுதானே வேணும். நம்ம பிள்ளைங்க வந்து ஆண்டுக்குள்ள வளர்ந்து வருது எவ்வளவு பெரிய ஒரு ஜாய், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய செய்வாரு. பட் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்பயாவது ஒரு நாள் ஒகேஷனலியா செய்யாதீங்களா? சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னாக்கா, ஓகேலாம் இன்னைக்கு டைம் இருக்கு, வாடா புக்கை பைபிள் எடுத்து வாடா படிப்போம், அந்த மாதிரி செய்யுங்க. அவன் வாழ்க்கையை வெறுத்துருவானுங்க. ஒகேஷனலியா தயவு செய்து செய்யாதீங்க. டூ இட் டெய்லி. அது டெய்லியா நீங்க செய்யும் போத you will see a lot of things happening in your life. நான் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்னால நான் சொல்றேன், சிம்பிள் உதாரணம் கொடுக்குறேன். எத்தனை பேர் வந்து வீட்டுல ஃபேன் போட சுவிட்ச் போட போதும் 3 பின் பிளக் தானே போடுறீங்க, இல்ல 5 பின் பிளக் போடுறீங்களா? 3 பின் பிளக் போட்டோன்னு அடுத்து என்ன செய்வீங்க? சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க. அந்த 3 பின் பிளக் உங்களுக்கு எத்தனை ஒயர் இருக்கும்? 3 ஒயர் இருக்கும். என்ன 3 ஒயர் இருக்குமா? ரைட். ஒன்னு ரைட், ஒன்னு ப்ளூ, ஒன்னு கிரீன். தெரியாதுங்க நான் சொல்றேன்ல. அந்த பிளாக்கை திறந்து பார்த்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். பிளாக்கை திறந்தீங்கன்னா உள்ளுக்கு ரைட், ப்ளூ, கிரீன். ரைட்னா என்னது? ரைட்னா லைஃப். ரைட்னா லைஃப். ஓகே, உங்களுக்கு வந்து இங்க பிரவுன்லா. ஓகே, ரெட் அண்ட் பிரவுன்
சிங்கப்பூர் ரெட், இங்க பிரவுன், ஓகே, அது லைஃப். அடுத்தது என்ன வரும்? அடுத்தது ப்ளூ வரும். ப்ளூனா என்னது? நியூட்ரல். கிரீன்னா எர்த். எர்த் இல்லாம லைஃப் நியூட்ரல் போட்டு ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆனா சும்மா சும்மா ட்ரிப் ஆகும். ஏன்னா அதுக்கு சப்போர்ட் எர்த் கிடையாது. நியூட்ரல் இல்லாம ஒண்ணுமே வாசிக்க முடியாது, போட்டோன்னு ட்ரிப்னு ஆயிரும். ஆனா லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் இருந்தா தான் நியூட்ரலுக்கும் கனெக்ஷன் வரும், எர்த்துக்கும் கனெக்ஷன் வரும். அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினர் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களோ அதே போல நம்மளோட வாழ்க்கையில ஆராதிப்பு, ஜெபம், ஆண்டோட வார்த்தை is very important. This is what your children watch. அம்மா எழுந்திரிச்ச போது என்ன செய்யறாங்க? ஜெபிக்க போறாங்களா? இல்ல. சமைக்க போறாங்க? ஓகே, துங்கு பண்ணுவோம் கொஞ்ச நேரம். சமைச்சு ப்ரே பண்றாங்களா? இல்ல, ஐ எம் வெரி டயர்ட். ஓ, அப்பனாங்க வீட்டுக்கு வந்த உடனே படுத்துடணும், ப்ரே பண்றது இல்ல. பாப்பாங்க அம்மா பைபிள் எப்போ எடுக்கிறாங்க? கரெக்டா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து பைபிள் எங்க வச்சா என்ன சத்திரி சர்ச் இருக்க? பைபிள் தூக்கிட்டு வந்தா நான் பார்ப்பான். ஓ, அப்ப பைபிள் 1 வீக் 1 டைம் தான் தூக்கணும். அப்ப 301 வருஷம் 365 நாள் கேட்டா இல்லையா? அந்த 365 நாள்ல 52 சத்திரை தான் வரும், 52 சத்திரை. அப்ப அம்மா வருஷத்துல 365 நாள்ல 52 நாள் தான் பைபிளே தூக்குறாங்க. அப்ப அம்மா மாதிரியே நம்மள என்ன செஞ்சிருவோம்? ஏன் தூக்கணும்? சாஃப்ட் காப்பியில வச்சுக்குவோம். சோப்ல எப்போதும் வச்சுக்கணும். அவங்க சாஃப்ட் காப்பியில நினைப்பானுங்க. சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் பிள்ளைங்க வாட்ச் பண்ணுவாங்க. சோ தாய்மார்கள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பெற்றோர்கள். சவுண்ட்ஸ் குட்ல. பெற்றோர்கள் வாட்ச் யோர் சில்ட்ரன். ஆமென். கடைசி பாயிண்ட்க்கு போவோமாக. ஒரு தாய் சரணடைந்து தேவனை நம்புகிறார். 1 சாமுவேல் 1 வசனம் 27 28 பார்ப்போமாக. கிடைத்தவர்கள் சத்தமா வாசிங்க. 1 சாமுவேல் 27. படிங்க. இந்த பிள்ளைகளை விண்ணப்பம் பண்ணினேன். யார் கட்டளையிட்டார்? ஆண்டவர். நீங்க விண்ணப்பம் யார்கிட்ட செஞ்சீங்க? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சீங்க. என்ன விண்ணப்பம் செஞ்சீங்க? ஒரு பிள்ளை வேணும்னு விண்ணப்பம் செஞ்சீங்க. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். 28. இது எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தெரியுமா? ஒரு பிள்ளைய பெற்று எடுத்தால் கஷ்டப்பட்டால். எல்கனா அவர் தான் அவருடைய கணவர். பிள்ளையே இல்லாமல் அவ ஆண்டவர் சண்முகத்தில் நின்று ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளை கிடைச்சி அந்த பிள்ளைய ஆண்டுகிட்டே ஒப்படைக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேரை நம்ம பிள்ளை வேணும் சொல்லிட்டு பிள்ளை பெற்ற பிறகு, பிள்ளை கிடைத்த பிறகு ஆண்டோட்டே நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு முதல் நம்ம என்ன செய்யறோம்னாக்க, நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய வசதிக்காக பிள்ளைங்க எல்லாத்தையும் வளர்த்து விட்டுட்டு ஒரு 10 ஒரு 20 வயசு 21 வயசு கேக் வெட்டின பிறகு மெச்சூர், இனிமேல் நீ ஆண்டவர் ஊழியம் செய்யணும். இப்ப ரொம்ப அன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க 10 வயசு 12 வயசு 13 வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் கேளுங்களேன், நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க ஆண்டவர்? இல்ல ஐ ஹேவன்ட் கெட் மை கீ ஏன்றாங்க. என்ன கீ? எனக்கே புரியல. 21st பர்த்டே முடிஞ்ச பிறகுதான் அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார்களாம். விச் இஸ் அன்பிரிடிக்டபிள், சொல்ல முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அண்ணாள் ஒரு 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 டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். she gave the son back to God. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர்கிட்ட அவர் திருப்பி கொடுத்தாங்க. இது ஒரு சாதாரண தாயால இது செய்ய முடியாது. ஆனா அண்ணாள் இதை தைரியமாக செஞ்சா. she released her child. எந்த வகையில் ரிலீஸ் பண்ணானாக்கா, she prayed for him. அவளை வளர்த்தால் ட்ரஸ்ட் பண்ணா.
என் பிள்ளைக்காக. அதே நேரத்துல பிள்ளைய வந்து ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்தார். இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் பார்ட் மதர்ஹுட் ஃபார் லெட்டிங் கோ த சான்ஸ் ஃபார் திஸ் ஜெனரேஷன். இந்த காலத்துல வந்து மதர்ஹுட் இப்போ உள்ள பிள்ளைங்களை வந்து பிள்ளை வீட்டுக்கு வந்தாலே ஏன் லேட், ஒரு 10 நிமிஷம் வந்து லேட்டா வந்தாலும் ஏன் லேட், யார் கூட போனேன், யார் கூட சுத்திட்டு வந்தேன், எங்க போனேன், ஸ்கூல் எத்தனை முடிஞ்சது, அவங்க வாழ்க்கையே எடுத்துருவாங்க. 10 நிமிஷம் தான் லேட்டு. அதுக்கு இவ்வளவு கேள்விகள். ஏன்னா பயம், தப்பான சாய்ஸ் எடுத்துருவாங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருவாங்க. I tell you, letting go children doesn't mean that there is no control. பிள்ளைங்களை விட்டு கொடுக்கிறது வந்து பிள்ளை மேல அக்கறை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. You can't say that. It's just like என்னன்னாக்கா teaching them what to do in the presence of the God. ஆண்டவர் முன்பாக நீங்க நிற்கும் போது, ஆண்டவர் முன்பாக நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த பிள்ளையை பாதுகா. அதே போலதான் அண்ணாலும் செய்தாள். ஆனால் ஏன் தைரியமா வந்து ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டோட திருப்பி கொடுத்தானாக்கா she knows God can do better than her. நம்மளோட வாழ்க்கையில எப்போதுமே நம்ம வந்து ஒரு காரியத்தை என்ன நினைவு கொண்டோம்னாக்கா, I'm just the mother, but the Lord can do better than God. Better than the mother. அது மாதிரி நீங்க ஒப்படைத்து கொடுக்கும் போதே நீங்க பாப்பீங்க அநேக காரியங்கள் ஆண்டவர் அந்த பிள்ளைங்களுக்கு கேசுவார். டோன்ட் ஸ்ட்ரகிள். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடும், என் பிள்ளை விட்டு கொடுத்தாக்கா இப்ப உங்களுக்கு தான் வீணா பிபி ஏறும். டோன்ட். பட் இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோலிங், லெட் இட் டு பி இன் God's hand. அண்ணால் செய்த மாதிரி பிள்ளைய வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. ஸோ எவ்ரி மதர்ஸ்க்கு வந்து ஒரு 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 டெஸ்டினி இருக்கும். என் பிள்ளைக்கு இப்படித்தான் வளர்த்து கொண்டு வரணும், என் பிள்ளை இப்படித்தான் வளர்க்கணும், இப்படித்தான் கொண்டு வரணும். பட் லெட் மீ டெல் யூ, உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கும். என் மக வந்து டீச்சரா வரணும், இல்ல ஒரு லெக்சரா வரணும், ஒரு பெரிய பிரசங்கியாரா வரணும். இட்ஸ் குட் டு ஹேவ். அது தப்பே கிடையாது. ஆனா பிள்ளைய வந்து இந்த வயசுல நீங்க அந்த வார்த்தையை கொடுத்து போதிப்பை கொடுத்து வளர்த்து நீங்க கொண்டு வரணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எதிரியானவன் எந்த ரூபத்துல வருவான்னு தெரியாது, யாரை விழுங்கலாம்னு வருவான்னு தெரியாது. ஆனா பிள்ளைகள் விழுந்த பிறகு நீங்க அப்புறம் நீங்க கண்ணு திறந்தீங்கன்னா இட்ஸ் டூ லேட். ஆனா இப்பயே வந்து உங்க பிள்ளையோட ஃபியூச்சரை நீங்க வந்து ஆண்டவருடைய சந்நிதியில வைக்கும் போது ஆண்டவர் அது கனப்படுத்துற தேவனா இருக்காரு. God honors faithful and consistent mother. ஆண்டவர் யாரை ரொம்ப கனப்படுத்துறாங்க, உண்மை உள்ள ஆண்டவர் கூட நெருங்கி இருக்கிற இப்படிப்பட்ட தாயார்களை தான் ஆண்டவர் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நேசிக்கிற கனப்படுத்துற ஆண்டவரா இருக்கிறாரு. நாட் பெர்ஃபெக்ட் ஒன்ஸ். இப்ப வந்து நிறைய பெர்ஃபெக்ட் மதர்ஸ் இருக்காங்க. உங்க பிள்ளை எப்படி வளர்த்துருக்கீங்க, என் பிள்ளை என் லைனை தாண்டி அங்க கிளிக்க போகாதுன்னுவாங்க, கிழிச்ச கோட்டை தாண்டாதுன்னுவாங்க. அதெல்லாம் பெர்ஃபெக்ட் மதர்ஸ். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம், கரெக்டா அந்த டைமுக்கு வந்துடும். போன் தான் கொடுத்துருக்கிறேன், அப்பப்போ நான் செக் பண்ணுவேன், மானிட்டர் பண்ணுவேன், ஏன் லொகேஷனை ஷேர் பண்ணு, எல்லாமே ஜிபிஎஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது பெர்ஃபெக்ட் மாம்ஸ். அந்த மாதிரி மதரா இருக்காதீங்க. உங்க பிள்ளைங்க ஒரு சர்டன் ஏஜ் இருக்க போத அமைதியா இருந்துகிட்டு அப்படியே 20 வயசு 20 வயசு பிறகு ஓகேமா நான் காமெரா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா நீங்க பெர்ஃபெக்ட் மதர். பட் லார்ட் இஸ் ஹானரிங் ஆல் த ஃபேத்ஃபுல் மதர்ஸ். விசுவாசம் உள்ள தாயை ஆண்டவர் வந்து கனப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறாரு. டு யூ நோ வை? ஏன் தெரியுமா ஆண்டவர் வந்து இப்படிப்பட்டவங்களை தான் கனப்படுத்துறாருன்னு? சாரி, ஏன் இப்படிப்பட்ட தாயாரா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணாள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப மன உருங்கி கசங்கி, அதாவது ரொம்ப கவலையோட கேட்டா ஒரு பிள்ளைய, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் அண்ணாவுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கும் போத ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். ஏன்னா நான் கேட்ட ஆண் பிள்ளையே ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு. அதே நேரத்துல அந்த பிள்ளைய அவர் என்ன அண்ணாள் என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய எதிர்காலத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு உருவாக்கி கொண்டு வரும் போத சாமுவேல் ஆண்டவர் விட்டு ஒப்பு கொடுக்க போத ஆண்டவர் தான் சாமுவேலை உருவாக்குனாரு. இஷ்டம் என்ன அண்ணாள் வந்து என்ன செஞ்சானாக்கா, எதிர்காலத்தை ஷேப் பண்ணி சாமுவேலை வளர்த்தான். ஆனா சாமுவேலை வளர்த்து ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தால, அங்கதான் சாமுவேலுக்கு ஒரு மாற்றத்திலே வந்தது. எப்படி வந்ததுனாக்கா, அண்ணாள் வந்து சாமுவேலை ஒப்பு கொடுக்கும் போது சாமுவேல் வந்து ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக வளர்ந்து வந்தான். புரியுதா உங்களுக்கு? சாமுவேலோட பர்த், அதாவது அவர் பிறந்து வரும்போது அவரு சின்ன வயசுலயே ஆண்டவர குரலை கேட்டவர். ஏன்? அண்ணாள் வந்து ஒப்பு கொடுத்ததுனால. அது மட்டும் நம்ப மாட்டீங்க,
he became a prophet, he became a judge, and அதே நேரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேலுக்கு ராஜாவாக சவுலையும் தாவீதும் அபிஷேகம் பண்ணவர் யார்? இந்த சாமுவேல். எப்படினாக்கா இந்த அன்னாள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு, சரிங்களா? அப்ப நம்மளோட பிள்ளைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த சாமுவேலை எப்படி இந்த தேசத்துக்கே ஒரு உதாரணமா வைக்கணும்னு வச்சாங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளையும் ஒரு உதாரணமாக வைப்பார். அதனால தான் நான் என்னோட பிரசங்கத்துக்கு அன்னால தேர்ந்தெடுத்த காரணம், ஐ வாண்ட் எவ்ரி மதர் டு sacrifice and give your children to God. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க இத்தனை காலமா நீங்க கொண்டு வந்தது வெரி குட், பட் let God lead them. ஆண்டவர் அவர்கள் வளர்த்து கொண்டு வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் you will see a growth in their life. So பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது பிள்ளைகளை ஆண்டவர் பிள்ளைகளை மல்டிப்ளை பண்ணுவரா இருக்கிறாரு. அவர்களுடைய ஞானத்தை, அவர்களுடைய செல்வத்தை, எல்லாவற்றையும். He's a God who will multiplies the wisdom. அப்ப பிள்ளைகள் நீங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது பிள்ளைகள் ஆண்டவருக்கு குடும்பமாக கடந்து நடந்து செல்லும் போது ஆண்டவர் ராஜ்யத்தை இந்த வயசுலேயே கட்டக்கூடியவர்களாக இருப்பாரு. And as a children, let me tell you all, honor your father and honor your mother. Children, இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. Honor your father, honor your mother. They are the most implementary சொல்லுவாங்க, the eyes of the Lord. ஆண்டவர் பார்வைக்கு இவர்கள் ஜெப வீராங்கனைகளா இருக்கிறாங்க. So respect your mother, and not only that, one day you will realize what is the importance of the mother. இங்க பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்தா கை தூக்குனீங்க. எத்தனை பேர் at least 1 week, twice or 3 times உங்க அம்மா பார்த்தா I love you மீன்ஸ் இருக்கீங்க? அம்மா காலையில எனக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று பஸ்ஸெல்லாம் எதுக்குமா செய்யற? தேங்க்யூமா தேங்க்யூமா சொல்லியிருக்கீங்களா? You don't have to answer me, but think for yourself. அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா தேங்க்யூன்னு? எவ்வளவு அது எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும் தெரியுமா ஒரு தாய்க்கு? நான் எங்க அம்மாவுக்கு நான் போன் அதிகமா அடிக்க மாட்டேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஏன் போன் ரொம்ப அடிக்க மாட்டேன்னாக்கா, அது ஒரு பெரிய ஸ்டோரி, லாங் ஸ்டோரியா. நான் ஷார்ட்டா சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஏன் ரொம்ப அடிக்க மாட்டேன்னாக்கா, எங்க வீட்டு குடும்பத்துல 9 பேர். 9 பேர்ல 8 பேரை நல்லா படிக்க வச்சாங்க. ஸோ நான் நல்லா படிக்காம இருக்கிறதுனால என்னை ரொம்ப என்ன செஞ்சுட்டாங்கனாக்கா, ஓகே நீ முடிஞ்ச அளவுக்கு படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வரப்போத எனக்கே ஒரு கேள்வி. ஏன் கேள்வினாக்கா, நான் ஏன் படிக்க முடியல. அதனால எங்க அம்மாட்ட ரொம்ப பேச மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட பேச ஆரம்பிச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்க அம்மாவோட வேல்யூ என்னன்னு. அந்த மாதிரி சில சமயம் நம்ம தேங்க்யூ சொல்ல மறந்துடுவோம். ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு தேங்க்யூ அதெல்லாம் சொன்னாங்க, அப்பா தப்பாலா அழகா சொல்லிடுவாங்க, வேணாம் ஏன் தேங்க்யூ எல்லாம் சொல்றேன்னுவாங்க. ஆனா அந்த தேங்க்யூ சொல்றதுதான் காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என் ஒய்ஃபும் அதே மாதிரி தான். நான் தேங்க்யூ சொன்னாங்க, நோ ப்ராப்ளம்லாம் அப்படின்வாங்க. அதை நீ சொல்லி பாருங்களேன் சில்ட்ரன்ஸ், நீ சொல்லி பாருங்க உங்க அம்மா கிட்ட, யூ will see a difference. ஒரு விதமான ஒரு ஆண்டரோட பிரச்சனை மாதிரியே நீ ஃபீல் பண்ணுவீங்க. மாதர் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி always remember that mothers are always special. So இன்னைக்கு இங்க எத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க தெரியல, கை தூக்குனீங்க. அண்ணால போல எழும்பி வரும்போது, அண்ணால போல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, அண்ணால போல நீங்க தொடர்ந்து நடக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. Father, we want to thank you for every mother who have been seated over here, Lord. Just like Hannah. Give them the strength to pray even when it is hard. Give them the wisdom to teach their children your daily ways, O Lord. Give them the peace to trust you with their children's future. ஆண்டவரே, இங்க வந்திருக்க ஒவ்வொரு தாயாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு அந்த பலத்தை தாரும், தைரியத்தை தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண. And remind them, Lord, that their prayers are always powerful. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையானது என்று ஒவ்வொரு தாய்களும்
அது என்ன கொடுத்தக்கதாக இருக்க நீ ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தட்டி எழுப்புமாறு கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாயாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அண்ணால போல எழும்பி வர நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகள் அதை நோக்கி செல்லவும் அதை கடத்தி எடுத்து நடக்கவும் நீர் ஆசீர்வதியமாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒன்ஸ் அகைன் எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி பிளெஸட் மதர்ஸ் டே. God bless you all.